ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச காளான் பிரியாணி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காளானில் தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி காளான்லாம் செய்யும் போது நீங்கள் சின்னதாக கட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயங்க, 2 பெரிய தக்காளி, அதே மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா. இப்போ குக்கரை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் இந்த கரண்டியில் 3 கரண்டி கடலெண்ணெய், உங்கள்கிட்ட கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மூக்கு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இது கூடயே 3 பிரியாணி லீஃபையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக ஸ்மெல் வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி ஸ்பூனில் நல்லா அது பொடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு அரோமா ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட் போட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயம் வருதான்னு பாருங்கள். இது கூட கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அது வீடே சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்கிறவங்கிறத அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், புதினா நல்லா வெந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, நான் சென்டராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வணக்கி விடுங்க. பிரியாணியோட டேஸ்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் அதை செய்கிறீங்க அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் தக்காளியை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சில்லி பவுடர் காரத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் சாப்பாடுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. நல்லா வதங்கிட்டு இந்த 10 மினிட்ஸில் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இப்போ காளான், இதுக்கப்புறம் காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் இந்த மாதிரி கிரேவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. காளான் நீங்கள் காளான் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா காளான் கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி வந்திருக்கு. கிரேவியில் நல்லா அந்த காளான் வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோலே வச்சு இதெல்லாம் கிண்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து 10 ரூபா தயிர் பாக்கெட்டில் அரை பாக்கெட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா தக்காளி வேறு போட்டிருக்கோம். ரொம்ப தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பு வந்துடும் பிரியாணியில். ஸோ அந்தளவுக்குலாம் ஆட் பண்ணிடாதீங்க. அரை பாக்கெட் மட்டும் தான். குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பாடு கம்மியாக தான் வைக்க போகிறேன். அதனால அரை பாக்கெட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்தி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இந்த டைமில் அரிசி கழனி பிடிச்ச தண்ணி தாங்க நான் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அடுப்பை மூடிட்டு விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பரான காளான் பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு 40 லைக்குக்கும் நான் படுற கஷ்டம் இருக்குங்களே. ஐயோ, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.